ஒரு காலத்துல ஆயிரக்கணக்கான ஹதீஸுகள், சஹாபாக்களோட விளக்கங்கள், அரபு இலக்கிய நுணுக்கங்கள் என எல்லாம் தனித்தனியா பரவி இருந்தது. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரே குர்ஆன் தஃப்சீராக அலிஃப்ல இருந்து சீன் மட்டு தொகுத்து தந்த முதல் நபர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவரோட பேரு தான் இமாம் அபு ஜஃபர் முஹம்மது இப்னு ஜரீர் அத் தபரி. அதாங்க இமாம் அத் தபரி ரஹ்மத்துல்லா. இவங்க ஹிஜ்ரி 244 தபரிஸ்தான் என்ற ஊர்ல பிறந்தாங்க. இமாம் தபரி வாழ்ந்த டைம்ல இஸ்லாமிய உலகம் அறிவுல பீக்கில் இருந்தது. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை, குர்ஆனோட விளக்கங்கள் சஹாபாக்கள் தாபியன்கள் கிட்ட வாய் வழியா தனிப்பதிவுகளாக இருந்தது. முழு குர்ஆனையும் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் விளக்கமாக தொகுத்த ஒரு புக்கு அப்ப இல்லை. இப்ப கைக்குள்ளேயே எல்லாம் இருக்குது. விரும்பினா 100 தஃப்சீரை கூட ஃபோன்ல வச்சுக்கலாம். ஆனா அப்ப அது ஒரு பெரிய சவால். இமாம் தபரி இந்த நிலையை மாற்ற முடிவு பண்ணாங்க. எங்க பாசையில சொன்னா ரெண்டையே மாற்றினாங்க. ஹதீஸுகள், சஹாபாக்களோட விளக்கங்கள், தாபிங்களோட விளக்கங்கள், அரபு மொழி நுணுக்கங்கள், அறிவுபூர்வமான வழிகாட்டல்கள் என்ன எல்லாத்தையும் ஒரே புக்குக்குள்ள அடக்குனாங்க. இப்படி ஹிஸ்ட்ரியே மாற்றின அந்த முதல் தஃப்சீர் தாங்க ஜாமி அல் பயான் அத் தஅவீல் அல் குர்ஆன். இதைத்தாங்க நாங்கள் செல்லமாக தஃப்சீர் அத் தபரின்னு சொல்கிறோம். இவங்களோட இந்த ஆராய்ச்சி 1-2 வருடங்களோட முடியலைங்க. கிட்டத்தட்ட 40 வருடங்கள் இதில் தொடர்ச்சியாக ஈடுபட்டாங்க. ஹிஜ்ரி 310 தங்களோட 84வது வயதில் இவங்க இந்த உலகத்தை விட்டும் பிரியாவிட பெற்றாங்க. இவங்களோட இந்த தஃப்சீர் எழுதுகிற முறை இவங்களோட முடியல. உண்மை என்னன்னா, இதுக்கப்புறம்தான் தஃப்சீர் எழுதுகிற துறையே அடுத்த கட்டத்துக்கு போச்சுது. ஆமாம், அடுத்து வந்த தலைமுறை இமாம் இப்னு கசீர், இமாம் பஹாவி, இமாம் அல் குர்துபின்னு இந்த துறையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு போனாங்க. இதுதான் இஸ்லாமிய வரலாற்றில் முதல் தஃப்சீர் உருவான உருக்கமான வரலாறு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய வரலாற்றில் தஃப்சீர் தபரிக்கு அடுத்ததாக எழுதப்பட்ட தஃப்சீர் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த தஃப்சீரோட பேரு தான் தஃப்சீர் அல் குர்ஆன் அல் அதீம். இந்த தஃப்சீருக்கு ஒரு சிறப்பு இருக்குது. குர்ஆனோட விளக்க வித்தகர் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றதுல பேர் பெற்றவங்க, முதன்மையானவங்க. ஆனால் இவங்களோட இந்த விளக்கங்களை பின்னாட்களில் பல தாபியன்கள் வாய் வழியா இல்லைன்னா சின்ன பதிவு செஞ்சு பாதுகாத்து வந்தாங்க. இதை போல குர்ஆனோட சஹாபாக்களோட பல விளக்கங்கள் இஸ்லாமிய உலகத்தில் பரவி இருந்தது. இப்படி பரவி இருக்கிற சஹாபாக்களோட குர்ஆன் வசனங்களை ஒன்று சேர்க்கணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணாரு. அவரு தான் நம்ம கதையின் கதை மையம், கதாநாயகன் இமாம் இப்னு அபி ஹாத்திம் அர் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ். இவங்களோட தந்தை அபு ஹாத்திம் அர் ராஸி ரஹ்மத்துல்லா ஒரு பெரிய முஹத்திஸ், அதாவது நபி அவங்களோட ஹதீஸ்களை பதிவு செஞ்சு பாதுகாக்கிறவங்க. தந்தையை போலவே மகனும் ஹதீஸ் கலையில் வித்தகராக இருந்தாங்க. ஹதீஸ் துறையில் பணியாற்றிக்கிட்டே குர்ஆன் விளக்க உரை தொகுக்கவும் ஆரம்பித்தாங்க. சஹாபாக்கள் தாபியன்கள்கிட்ட இருந்த அல் குர்ஆன் விளக்கங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அதில் இருக்கிற பலமான அறிவிப்புகளை பிரித்து அழகாக இந்த தஃப்சீரில் இவங்க தொகுத்தாங்க. சுருக்கமாக சொன்னால், தங்களோட ஹதீஸ் துறையில் ஹதீஸை எப்படி பாதுகாப்பாங்களோ அதே முடல்ல குர்ஆனுக்கான விளக்கங்களையும் பாதுகாத்தாங்க. கிட்டத்தட்ட இவர்களோட தஃப்சீரில் 2000க்கும் மேலான சஹாபாக்கள் தாபியன்களோட குர்ஆனுக்கான விளக்கங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் ஹைலைட் என்னன்னா, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட விளக்கங்களை பாதுகாத்த அவங்களோட மாணவர்கள் முஜாஹித் இப்னு ஜாபிர், இக்ரிமா இப்னு அல் பராபி, சயீத் இப்னு ஜுபைர், அல்-தாஹிக் இப்னு மஸாஹிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஜ்மஈன். எல்லாரோட பதிவுகளும் இவர்களோட தஃப்சீரில் இருக்குது என்றது தான். இவங்களோட இந்த தஃப்சீருக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது. அது என்னன்னா, இமாம் தபரியை போல இவங்க குர்ஆனுக்கு சொந்தமாக விளக்க உரை எழுதல. முழுக்க சஹாபாக்களுடைய தாபியன்களுடைய விளக்கங்களாலேயே தங்களுடைய தஃப்சீரை முழுமைப்படுத்தினாங்க. ஹிஜ்ரி 240 ரை என்ற கிராமத்தில் பிறந்த இவங்க ஹிஜ்ரி 327 தங்களோட 84வது வயதில் இறப்பெய்தினாங்க. ஒரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா, இமாம் தபரி மரணிக்கும் போதும் அவங்களோட வயதும் 84 தான். இதுதாங்க இமாம் இப்னு அபி ஹாத்திம் அர் ராஸி ரஹ்மத்துல்லா அவங்களோட சுருக்கமான வரலாறு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இமாம் புகாரி பிறந்த அதே சமர்கந்தில் 170 இயர்ஸுக்கு பின்னாடி ஒரு அறிஞர் பிறந்தாரு. அவரோட பேரு தான் அபு லைத் அஸ் சமர்கந்தி ரஹ்மத்துல்லா. இவங்க இமாம் புகாரியை போல
ஹதீஸ் கிரந்தங்களை தொகுக்கலங்க. ஆனா குர்ஆனுக்கு விளக்க உரை எழுதினாங்க. அதாங்க தஃப்சீர். அதோட பேரு தான் தஃப்சீர் பஹர் அல் உலூம். ஆனா இத அறிஞர்கள் குட்டியா தஃப்சீர் சமர்கந்துன்னு சொல்லுவாங்க. இந்த தஃப்சீருக்கு ஸ்பெஷல் என்னன்னா, இத எழுதின இமாம் அபூலைஸ் அவங்களே தான். ஏன்னா ஃபிக்ஹ், சட்டம், அகீதா, உசூல், ஸுஹுத், ரிவாயத்துக்கள் என எல்லாத்துலயுமே இமாம் டோப்பரு. அதோட இவங்க ஒரு ஜட்ஜும் கூட. இவங்கள அறிவாளின்னு சொல்றத விட ஒரு அகாடமின்னு தாங்க சொல்லணும். இவங்க தஃப்சீர்ல ஒரு சூறாவ ஆரம்பிச்சு வசனம் வசனமா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அரபு லாங்குவேஜோட நுணுக்கமான விளக்கங்கள், ஃபிக்ஹ் சட்ட ரீதியான கருத்துக்கள், அஸ்பாபுன் நுஸூல், ஒரு வசனம் இறங்குறதுக்கான ஹிஸ்டாரிக்கல் டைம்லைன், அதற்கான காரணங்கள் பத்தின ரிவாயத்துக்கள், சஹாபா தாபீன்கள் சொன்ன முக்கியமான வசனங்கள் என்ன எல்லாத்தையும் பிரிச்சு அழகா செதுக்கி இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். ஆனா இந்த தஃப்சீர் மேல ஒரு சின்ன விமர்சனமும் இருக்குது. அது என்னன்னா, இஸ்ராயேலியாத் சரிபார்க்காத கதைகளும் கலந்திருக்குன்னு. ஆனா இதை நம்மால பிரிச்சு பார்க்கலாம். அதோட இமாம் அவங்க இதுல ஒரு தகவலுக்கான ரிவாயத் செயினுக்கு பெருசா முக்கியத்துவம் தரல. ஏன்னா மദ്രஸாக்கள், பள்ளிவாசல்கள்னு எல்லா இடத்துலையும் படிக்கப்படணும், பயணங்கள்ல சுமந்து செல்லப்படணும்ன்றதுனால தகவலுக்கே இமாம் அவங்க அதிக முக்கியத்துவம் தந்தாங்க. இமாம் அவங்களோட நல்ல நியத்தை போலவே பல நூற்றாண்டுகளுக்கு இவங்களோட தஃப்சீர் மத்திய ஆசியா ரீஜன்ல துருக்கி, ஈரான்னு பல இடங்களையும் கற்பிக்கப்பட்டது. பின்னால வந்த முஃபஸ்ஸிரீன்கள் கூட இந்த தஃப்சீரை ஆதாரமாக எடுக்கும் அளவுக்கு யுகம் யுகமான விருட்சத்துக்கான விதைய அப்பவே அமைதியா நாட்டிட்டாங்க. இதோட 3 ஒலியம்கள் பல பப்ளிஷர்ஸ் மூலமா இன்னைக்கும் பிரிண்ட்ல தாங்க இருக்கு. இதுதான் அரபு பாசை நேட்டிவ் இல்லாத ஒரு ஜட்ஜு இஸ்லாமிய ஹிஸ்டரியிலேயே முதலாவது எழுதின தஃப்சீரோட ஷோர்ட் ஹிஸ்டரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 1000 வருஷங்களுக்கு முன்னாடி நைசாபூர் என்ற இடத்துல ஒரு அறிஞர் பிறந்தாரு. இவங்க ஆரம்பத்துல ஒரு குர்ஆன் டீச்சர். இவங்களோட ஸ்பெஷல் என்னன்னா, குர்ஆனை படிச்சு கொடுக்கும்போது வரலாற்று நிகழ்வுகளை ஸ்டோரியா, கதையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியிற மாதிரி சிம்பிளா படிச்சு கொடுப்பாரு. அதுல இவங்க எக்ஸ்பர்ட். இவங்க எப்படி மദ്രஸாவுல சிம்பிளா புரியும்படி டீச் பண்ணாங்களோ, அதே போல குர்ஆனுக்கு விளக்க உரை, அதாங்க தஃப்சீர் எழுதணும்னு முடிவு பண்ணாங்க. அட, இமாமோட பேரை கூட நான் இன்னும் சொல்லலையா? இமாமோட பேரு தாங்க அபு இஸ்ஹாக் அத்-தலபி ரஹ்மத்துல்லாஹ். இவங்க எழுதின அந்த தஃப்சீர் தாங்க அல் கஷ்ஷாஃப் வல் பயான் அத் தஃப்சீர் அல் குர்ஆன். ரொம்ப லென்த்தான பேர் இல்லை, ஆனால் அறிஞர்கள் இதை கியூட்டா தஃப்சீர் அத்-தலபின்னு சொல்லுவாங்க. இந்த தஃப்சீரோட ஃபார்மட்டு எப்படி இருக்கும்னா, ஒரு வசனத்தை எடுத்துப்பாரு, அது இறக்கப்பட்ட காரணம், அதற்கான பின்னணி, அதை சுற்றி நடந்த இன்சிடென்ட்ஸ், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸ், அரபு இலக்கண நுணுக்கங்கள், சில தேவைப்பட்ட இடங்கள்ல சட்ட சம்பந்தமான சில வழிகாட்டல்கள்னு பொதுவாக ஒரு சங்கிலி மாதிரி இருக்கும். ஆனால் இந்த தஃப்சீரோட மாஸ்டர் பீஸ் செக்ஷன் என்னன்னா ஸ்டோரி டெல்லிங் தாங்க. குர்ஆனோட ஹிஸ்ட்ரியை உயிரோட்டமாக கதை வடிவில் விளங்கப்படுத்துறது இருக்கே, அது ஒரு தனி ஆட்டுங்க. கதை சொல்லிக்கிட்டே வருவார். அப்பப்போ தேவைப்படும் போது அரபு மொழி நுணுக்கம், சட்டம், பின்னணின்னு சொல்லி தருவார். மருந்தோட தேனை தருவாங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே நம்ம இமாம் அவங்க தேனோட தேன் கூட்டையே தராங்க. இந்த தஃப்சீர் மீது ஒரு விமர்சனமும் இருக்குங்க. அது என்னன்னா, இஸ்ராயலியாத் கதைகளும் கலந்து இருக்குதுன்னு. ஆனால் ஆரம்ப கால தஃப்சீர்களில் இது ஒரு பொதுவான சப்ஜெக்ட். பின்னால் வந்த முஃபஸ்ஸிரீன்கள் இதை பிரித்து தெளிவுபடுத்தி இருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, குர்ஆனோட பல்லாயிரக்கணக்கான ஹிஸ்ட்ரியை டீப்பாக சிம்பிளாக தெரிஞ்சுக்கணுன்னா தஃப்சீர் அத்-தலபி ஒரு மாஸ்டர் பீஸ், பெஸ்ட் சாய்ஸுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 1000 வருஷங்களுக்கு முன்னால மவாரித் என்ற ஊரில் ஒரு பேரறிஞர் பிறந்தார். சின்ன வயசுலேயே ஃபுல் குர்ஆனையும் மெமரைஸ் பண்ணி ஒரு ஹாஃபிஸ் ஆனார். அதுக்கப்புறம் தஃப்சீர், ஹதீஸ், ஃபிக்ஹ், சட்டம், அரபு இலக்கணம்னு எல்லாத்தையும் ஒன்றொன்னா ஸ்டடி பண்ணார். பின்னாட்களில் பக்தாதில் ஒரு ஜட்ஜாக நியமிக்கப்பட்டார். ஒரு ஷாஃபி மதுஹபை சேர்ந்த ஜட்ஜாகவும் அரசியல் சம்பந்தமான வழிகாட்டல்களை அப்பாசிய கிலாஃபத்துக்கு வழங்கும் ஒரு அட்வைசராகவும் செயல்பட்டாங்க. இதனால் குர்ஆனோட எழுத்து அறிவும் நடைமுறை உலகில் டீப்பான நாலேஜும் உள்ளவங்களாகவும் இருந்தாங்க. இவங்களோட பேரு தாங்க அபுல் ஹசன் அலி இப்னு முஹம்மத் அல் மவாரிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ். இவங்கள இமாம் மவாரிதின்னு கூப்பிடுவாங்க. இவங்களோட இந்த பின்புலம்
இப்படி குர்ஆன், ஹதீஸ், சட்டம், அரசியல் என இருந்ததால குர்ஆனுக்கு இவங்க துறை சார்ந்த ஒரு தஃப்சீர் எழுதணும்னு முடிவு பண்ணாங்க. இவங்களோட தஃப்சீர் இவங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட தஃப்சீர்களை போல இல்லைங்க. இந்த தஃப்சீரை இமாம் அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னா, குர்ஆனோட ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்துக்குவாரு. ஃபிக்ஹ், சட்டபூர்வமான விளக்கங்கள், கலாம், அகீதா சம்பந்தப்பட்ட வழிகாட்டல்கள், சியாசத், அரசியல் நீதி சம்பந்தமான தகவல்கள்னு இவங்க எழுதுகிற ஒவ்வொரு வசனமும் ஆழமா அகலமா இஸ்லாமிய சட்டத்தை சென்டர் பண்ணதா இருந்தது. இந்த தஃப்சீரோட பேரு தாங்க அன்-நுகுத் வல் உயூன். ஆனா இதை அறிஞர்கள் தஃப்சீர் அல் மவாரிதி என்று சொல்லுவாங்க. இந்த தஃப்சீர் பொதுமக்கள் எல்லாருக்கும் பொதுவா வாசிக்கிறதுக்கான ஒரு தஃப்சீர் இல்லைங்க. இது இஸ்லாமிய சட்டவியல் துறை சம்பந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்காலர்ஸுக்கான, ஒரு இஸ்லாமிய நாட்டில் நடைமுறை சிக்கல்களுக்கான அரசாங்க அட்வைசரிஸுக்கான, அடிப்படை இஸ்லாத்தை ஸ்டடி பண்ண பின்னால் குர்ஆனோட ஆழமான சட்ட ஞானங்களை, ஹிக்மத்துக்களை தெரிஞ்சு கொள்கிறவங்களுக்கான ஒரு கதவுன்னு சுருக்கமாக சொல்லலாங்க. இதாங்க இஸ்லாமிய ஞானத்தால் நடைமுறை வேர்ல்டில் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து தங்களோட மரணத்துக்கு பின்னால் வரும் சந்ததிகளுக்கு கூட இஸ்லாமிய சட்ட அரசியல் வழிகாட்டல்களை வழங்கின இமாம் மவாரிதியோட சுருக்கமான வரலாறு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 1000 வருஷத்துக்கு முன்னால் நைசாபூர் என்ற ஊரில் அப்துல் கரீம் அல் குரைஷி ரஹமத்துல்லாஹ் ஒரு அறிஞர் பிறந்தார். யங் ஏஜில் இவங்க ஒரு வியாபாரியாக இருந்தாங்க. கொஞ்ச நாட்களில் இஸ்லாத்தை ஸ்டடி பண்ணணும்னு இப்னு ஃபாரூக் அல் இஸ்பஹானி ரஹமத்துல்லா அவங்களோட மாணவராக மദ്രஸாவில் சேர்ந்துக்கிட்டாங்க. இஸ்லாத்தோட அடிப்படை அறிவை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டாங்க. பின்னால் தஸவுஃபை கற்றுத்தர அபு அலி அத்தகாயிக் ரஹமத்துல்லா அவங்கக்கிட்டையும் மாணவராக சேர்ந்துக்கிட்டாங்க. இதனால் இவங்களோட எஜுகேஷன் பேக்ரவுண்டு இப்படி அகீதா, ஃபிக்ஹ், தஸவுஃப்னு மூணுலையும் சமனாக இருந்தது. ஹிஸ்ட்ரியில் இப்படி இல்மையும் தஸவுஃபையும் மദ്രஸா, காங்கா அன்னு ரெண்டுலையும் ஒரே டைமில் கற்றுக்கிட்ட ஒரு சில ஆளுமைகளில் இவரும் ஒருத்தர். இவங்க குர்ஆனுக்கு தங்களோட துறை சார்ந்த ஒரு தஃப்சீரை, அதாங்க குர்ஆன் விளக்க உரை எழுதணும்னு முடிவு பண்ணாங்க. அந்த தஃப்சீரோட பேரு தான் லதாயிஃபுல் இஷாராத். இவங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட தஃப்சீர்களை போல இல்லாமல் இந்த தஃப்சீர் வித்தியாசமாக இருந்தது. ஒவ்வொரு வசனமாக விளக்கம் சொல்லிக்கிட்டே வருவாங்க. அரபு சில விளக்கங்கள், ஃபிக்ஹ் சில சட்ட வரம்புகள், தஸ்கியா சில உள தூய்மை வழிகாட்டல்கள், ஜாஹிர் வெளிப்படையான கருத்துக்கள், பாத்தின் அந்தரங்க அர்த்தங்கள், தூக் ஆழ்ந்த ஞானங்கள், லதாயிஃப் வழிகாட்டும் குறிப்புகள்னு லேயரா இந்த தஃப்சீரை எழுதியிருக்காங்க. இமாம் அல் கஸ்ஸாலி தங்களோட இஹ்யா உலுமுத்தீன்ல பல தடவைகள் இவங்களோட கருத்துக்களை மீட்டியிருக்காங்க. இமாம் அன் நவவி தங்களோட தஹதீப் அல் அஸ்மா வல் லுகாத் என்ற புக்கில் இவங்களை அல் ஹுதா வ ஜுஹத் என்ற பட்டியலில் சேர்த்துருக்காங்க. இமாம் இப்னு தைமியா அவங்க தங்களோட மஜ்மஉல் ஃபத்வா என்ற புக்கில் சொன்னாங்க, அல் குரைஷியை பொறுத்தவரை அவர் நேர்மையான நோக்கத்தையும் நல்ல செயல்களையும் கொண்டிருந்தார். ஆனால் பின்னால் அவருடன் தங்களை இணைத்து கொண்டவர்களில் சிலர் தவறு செய்தார்கள் என்று. அதனால தாங்க இந்த தஃப்சீரை ரீட் பண்ண முதல்ல இஸ்லாத்துடைய பேசிக் நாலேஜை ஸ்டடி பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது குர்ஆனோட உள்ளார்ந்த டீப்பான ஞானங்களை நோக்கிய ஒரு பயணம். இதனால தான் இமாம் அவங்க இதுக்கு லதாயிஃபுல் இஷாராத், நுணுக்கமான குறிப்புகள் என்று பேரே வச்சிருக்காங்க. அதனால் இந்த தஃப்சீரை மிச்சம் நிதானமாக தாங்க அப்ரோச் பண்ணணும். இதாங்க ஆரம்ப காலத்தில் நைசாபூர் என்ற ஊரில் ஒரு வியாபாரியாக தங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண ஒரு மனிதர் ஒரு ஜாஹிதாக, ஒரு ஆலிமாக, ஒரு முஃபஸ்ஸிராக, ஒரு சூஃபியாக, ஒரு ஷெய்க் ஆக மாறின சுருக்கமான வரலாறு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 9th செஞ்சுரியில் ஹுராசான் என்ற பகுதியில் ஒரு அறிஞர் பிறந்தார். அவரோட பேரு தான் அல் ஹுசைன் இப்னு மசூத் அல் பஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ். இவங்களை தான் நாம் இமாம் பஹாவின்னு கூப்பிடுறோம். இவங்க சின்ன வயசுலேயே குர்ஆன், ஹதீஸ், ஃபிக்ஹ் எல்லாத்தையும் தங்களோட வில்லேஜில் இருந்தே ஸ்டடி பண்ணாங்க. பின்னால் முக்கியமான ஹதீஸ் துறையில் ஸ்பெஷலைஸ் பண்ணாங்க. இவங்களோட காலத்தில் தஃப்சீர் துறையை பொறுத்தவரை
ரொம்ப பெருசா, சிக்கலா, தனித்தனி துறைகளா இருந்தது. அது எல்லாத்தையும் ரீட் பண்ணி முடிக்கவே பல இயர்ஸ் ஆயிரும். ஆனா, நம்பகமான, ஆதாரபூர்வமான தகவல்கள அந்த தஃப்சீர்ல இருந்து எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். இந்த சேலஞ்சை எதிர்கொள்ள நம்ம இமாம் அவங்க முடிவு பண்ணாங்க. ஒரு தஃப்சீர ஆரம்பத்துல இருந்தே தொடங்காம, ஏற்கனவே இருந்த தஃப்சீர் தலபிய எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அதுல அரபு மொழி, இலக்கணம், கிராத், குர்ஆன் வசனம் இறக்கப்பட்ட காரணம், வசனம் இறக்கப்பட்ட பின்னணி, சில சட்டங்கள், சஹாபா தாபீன்களோட அறிவிப்புகள், இஸ்ராயேலியாத் கதைகள்னு எல்லாம் ஒரே தஃப்சீர்ல ரொம்ப பெருசா, முழுசா இருந்தது. இந்த தஃப்சீர்ல இருந்து ஃபில்டர் பண்ண துவங்கினாங்க. இவங்களோட பேஸ் ஃபீல்டே ஹதீஸ் தான் என்றதுனால, நம்பகமான, நம்பகமில்லாத தகவல்கள பிரிச்சு பார்க்கறது நம்ம இமாமுக்கு கை வந்த கலைங்க. தஃப்சீர் தலபியில இருந்து ஃபில்டர் பண்ண தகவல்கள தங்களோட தஃப்சீர்ல ஒவ்வொன்றா எழுதினாங்க. அதோட இமாம் சஜ்ஜாஜ்கிட்ட இருந்து அரபு நஹ்வு நோட்ஸையும், இமாம் நஹாஸோட அரபு இராப் நோட்ஸையும், இமாம் முகாத்திலோட சில நோட்ஸையும் எடுத்துக்கிட்டாங்க. இப்படி பல தஃப்சீர்கள், கிதாபுகள், அறிவிப்புகள்னு எல்லாத்தையும் நம்பகமான, இம்பார்ட்டண்ட்டான ஒவ்வொரு வசனமா ஃபில்டர் பண்ணி அளந்து அளந்து எழுதப்பட்ட அந்த தஃப்சீரோட பேரு தாங்க மாலிம் அத்-தன்சீல். இதைத்தாங்க அறிஞர்கள் தஃப்சீர் அல் பஹாவின்னு சொல்லுவாங்க. இந்த தஃப்சீர் ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா, இதுக்கு முன்னால இருந்த தஃப்சீர்களை போல இல்லாம, இதுல பல இடங்களில் இருந்து முறையா தேர்வு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான தகவல்கள், அளந்து அளந்து எழுதப்பட்ட அளவான தேவையான வசனங்கள் என்றதுதான். இமாம் அவங்களோட இந்த தஃப்சீரால தேவையான தரமான தகவல்கள் குறைஞ்ச டைம்லயே தேடலாம், படிக்கலாம் என்ற நிலை உண்டாச்சுது. இதாங்க முஹத்திஸ், முஃபஸ்ஸிர் இமாம் பஹாவி அவங்க எழுதின அளவான தரமான தஃப்சீர் அல் பஹாவியோட சுருக்கமான வரலாறு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எச்சரிக்கை: நீங்கள் இப்போது கேட்கப் போகும் தஃப்சீர் அதன் அரபு மொழிக்கான இலக்கண பங்களிப்புக்காக மட்டுமே பதிவிடப்படுகிறது. பல நூற்றாண்டுகளா அறிஞர்கள், இமாம்கள், முஃபஸ்ஸிரீன்கள்னு பலரால கடுமையான எச்சரிக்கையோட சிறப்பித்து சொல்லப்படுற ஒரு தஃப்சீர் இருக்குதுங்க. அந்த தஃப்சீரோட பேரு தாங்க அல் கஷ்ஷாஃப் அன் ஹகாயிக் கவாமிலு தன்சீல். இதை எழுதினவர் அஸ்-ஸமக்ஷரி என்ற ஒரு அறிஞர் தாங்க. இந்த தஃப்சீருக்கு முன்னால சொன்னதை போல 2 முகங்கள் இருக்குதுங்க. முதல்ல நல்ல முகத்தை பார்த்துடலாம். குர்ஆனை நாமெல்லாம் அற்புதம் அற்புதம்னு சொல்லி கேட்டிருப்போம். ஆனா இந்த தஃப்சீர் அது என்ன அற்புதம் என்னதை மொழியியல் ரீதியா படம் பிடிச்சு காட்டுதுங்க. இந்த தஃப்சீரோட சிறப்பு என்னதுன்னா, அரபு லாங்குவேஜோட கிராமருக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் என்றதுதாங்க. ஒவ்வொரு வசனத்துக்குமான விரிவான இலக்கண வரைபடம், சொல்லாட்சி முறைகள், அதுல இருக்கிற இலக்கிய நுணுக்கங்கள், மொழி பிரயோகங்கள், சொல் தேர்வுக்கான காரணங்கள், வேறுபட்ட ஓது முறைகள் பற்றிய குறிப்புகள்னு வெஹிக்கிள்ஸோட ஸ்பேர் பார்ட்ஸை கலட்டுறது போல அரபு லாங்குவேஜை தெளிவா பிரிச்சு விளங்கப்படுத்தியிருப்பாங்க. சுருக்கமா சொன்னா, குர்ஆனோட அரபு இப்படித்தான் என்று சொல்றதிலிருந்து இந்த வசனம் இப்படி இருக்க இதான் காரணம் என்றத தெளிவா சொல்லும் நிலைக்கு அரபு கிராமரை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போச்சுதுங்க. ஆனா இந்த தஃப்சீருக்கு இன்னொரு முகமும் இருக்குதுங்க. அது என்னன்னா, இதை எழுதினவர் ஒரு முஅத்தஸிலா அகீதாவை சேர்ந்தவர். இவரோட அகீதா கொள்கைகளையும் இந்த தஃப்சீர்ல எழுதியிருக்காரு. இதனால தான் அறிஞர்கள் இந்த தஃப்சீரோட சிறப்பை சொல்லும் போது சேர்த்தே எச்சரிக்கையும் பண்ணுவாங்க. இமாம் தஹபி தங்களோட சியார நுபாலாவில் சொல்றாங்க, அஸ்-ஸமக்ஷரி ஒரு கற்றறிந்த அல்லாமா, ஆனா அவர் தன்னோட முஅத்தஸிலா கொள்கைய இதுல புகுத்தி இருக்காங்கன்னு. இமாம் இப்னு தைமியா தங்களோட மஜ்மஉல் ஃபத்வாவுல அஸ்-ஸமக்ஷரி தனது தஃப்சீர்ல முஅத்தஸிலா கொள்கையை பதிவு பண்ணதை முழுமையா கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இமாம் தாஜுத்தீன் அஸ்-சுபூகி இதோட மொழியியல் சிறப்பை சொல்லிட்டு அகீதாவை பத்தி எச்சரிக்கிறாங்க. பின்னால சொன்னாங்க, இந்த தஃப்சீரோட மொழி வளத்தை அகீதாவிலிருந்து பிரிச்சு ஒரு தஃப்சீர் எழுதினா எவ்வளவு நல்லதா இருக்கும்னு. இவங்க சொன்னதை போல எழுதப்பட்டுருச்சுங்க.
இந்த தஃப்சீரில் இருக்கிற அகீதாவை பிரித்து மொழி வளத்தை மட்டும் பாதுகாத்து இமாம் பைதாவி போன்ற முஃபஸ்ஸிரீன்கள் இந்த பணியை அழகாக செஞ்சுருக்காங்க. அதை நாம் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 1000 வருஷத்துக்கு முன்னால் ஸ்பெயின் நாட்டோட கிரனாடா என்ற ஊரில் ஒரு அறிஞர் பிறந்தார். அவரோட பேரு தான் இப்னு அத்தியா அல் அந்தலூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ். இவங்க ஒரு மாலிகி ஃபிக்ஹை சேர்ந்த அறிஞருங்க. இவங்க குர்ஆனுக்கு ஒரு தஃப்சீர் எழுதணும்னு முடிவு பண்ணாங்க. அதோட பேரு தான் அல் முஹர்ரர் அல் வஜீஸ். இதுக்கு மீனிங் என்னன்னா சுருக்கமான நம்பகமான விளக்க உரை என்றது தாங்க. இவங்க இந்த தஃப்சீரில் ஒவ்வொரு வசனத்துக்கும் 5 தூண்கள் வச்சு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அல் ஹுக்கும் சட்ட ரீதியான குறிப்புகள், அல் இஅராப் இலக்கணம் மற்றும் அமைப்பு விளக்கம், அல் வஜ்ஹ் அல் லுகவாத் மொழியியல் பொருள் சொல்லாட்சி சொற்களஞ்சிய ஆய்வு, அல் மஅனா பொதுவான விளக்கம், அல் கராஅத் அங்கீகரிக்கப்பட்ட ஓதுமுறை வேறுபாடுகள் சம்பந்தமான குறிப்புகள்னு இந்த 5ம் தாங்க மெயின் சப்ஜெக்ட். அதோட ஹைலைட் என்னன்னா நம்பகமில்லாத இஸ்ராயிலியாத் நபிமார் கதைகளை ஃபில்டர் பண்ணியும் இருக்காங்க. இவங்களோட இந்த 5 தூண் 5 பில்லர் அப்ரோச் ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டாண்டர்டாக இருந்துச்சுங்க. இந்த தஃப்சீரோட இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா தஃப்சீர் பில் மஅதூர் அறிவிக்கப்பட்ட விளக்கங்களையும் தஃப்சீர் பில் ராய் பகுத்தறிவு நுண்ணறிவையும் பேலன்ஸ் பண்ணுது என்றது தாங்க. இப்படி 5 பில்லர்ஸ் 2 அப்ரோச் ஒரு சங்கிலி கோர்வை போல இந்த தஃப்சீரோட ஃப்ரேம் ஒர்க்கை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த தஃப்சீர் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸாக இருக்கும்னா சட்ட வல்லுநர்கள், மொழியியலாளர்கள், வரலாற்றாசிரியர்கள் போன்றவர்களுக்கு தாங்க. சுருக்கமாக சொன்னால் அல் முஹர்ரர் அல் வஜீஸ் மொழியியல் புரிதல், சட்ட நுண்ணறிவு, வரலாற்று தெளிவு எல்லாத்தையும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொம்பைன் பண்ண ஒரு பெஞ்ச் மார்க் தஃப்சீருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 900 வருஷங்களுக்கு முன்னால் பக்தாத் என்ற ஊரில் ஒரு அறிஞர் வாழ்ந்தாருங்க. இவங்க நீதிபதி, எழுத்தாளர், பேச்சாளர், ஆலோசகர், முஃபஸ்ஸிரீன்னு ஒரு பல்துறை வித்தகருங்க. இவங்களோட பேரு தான் அப்துர் ரஹ்மான் பின் அலி பின் முஹம்மத். இவங்கள தான் நாம் இமாம் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லான்னு கூப்பிடுறோம். இவங்க ஒரு தஃப்சீர் எழுதணும்னு முடிவு பண்ணாங்க. தஃப்சீர் எழுதப்பட்டதற்கான காரணத்தை அதோட பேரிலேயே சொல்லிட்டாங்க. ஜாதுல் மசீர் ஃபி இல்மி தஃப்சீர், குர்ஆனை புரிந்து கொள்ளும் ஒரு பயணிக்கான அத்தியாவசிய சாதனம். அழகா இருக்குல்ல? இந்த தஃப்சீரை எப்படி எழுதியிருக்காங்கன்னா குர்ஆன் வசனம் இறக்கப்பட்ட காரணம், ஆரம்ப கால அரபு அறிஞர்களோட மொழியியல் குறிப்புகள், வேறுபட்ட கராத்துக்கள், இப்னு அப்பாஸ், முஜாஹித், கதாதா போன்ற மாபெரும் முஃபஸ்ஸிரீன்களோட கருத்துக்கள், சட்ட ரீதியான சில விளக்கங்கள்னு ரொம்ப அழகா ஓர்டராக எழுதியிருக்காங்க. அதோட நீண்ட விவாதங்கள், தேவையற்ற இஸ்ராயிலியாத் கதைகளை ஃபில்டர் பண்ணுறது, நம்பகமான அறிவிப்புகளுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கறது, அதிகப்படியான நெரேஷன்ஸை சீரமைக்கிறதுன்னு சில முக்கியமான ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாங்க. இப்படி கட்டமைக்கப்பட்ட ஒழுங்கு, ஸ்ட்ரக்சர், விதிமுறைகள் கொண்ட நடத்தை, ரூல்ஸ், பல கோண அறிவிப்புகள், மல்டிபிள் நெரேஷன்ஸ் என்ற விடயங்களால் இந்த தஃப்சீர் சிறப்பு பெறுதுங்க. மட்டுமில்ல, இந்த அழகான நடைமுறையால் வெவ்வேறு மதுஹபுகள் மத்தியிலையும் கூட இந்த தஃப்சீர் இன்னைக்கும் மேற்கோள் காட்டப்படுதுங்க. இந்த தஃப்சீர் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா முந்தைய பெரிய தஃப்சீர்களோட ஃபைன் வேர்ஷனை விரும்புகிறவங்க, ஆரம்ப கால முஃபஸ்ஸிரீன்களோட கருத்துக்களை ஸ்டடி பண்ண விரும்புகிறவங்க, ஆர்கனைஸாக தெளிவான ஸ்ட்ரக்சரோட நடுநிலையா நின்று பல கோண கருத்துக்களை ஸ்டடி பண்ண விரும்புகிறவங்களுக்கு தாங்க. சுருக்கமாக சொன்னால் இந்த தஃப்சீர் ஆரம்ப கால தஃப்சீர்களை தெளிவான முறையில் இணைக்கிற ஒரு பிரிட்ஜுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.